இப்போ நார்மல் மூட் அவுட்டும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் இருக்குல்ல, இதை ரெண்டுத்தையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லுங்க மேம். இப்போ நார்மல் மூட் அவுட்டுன்றது பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா அந்த டைமில் அந்த சிச்சுவேஷனுக்கு மட்டுமே மூட் அவுட் ஆகிறது, அப்செட் ஆகிறது. பட் டிப்ரெஷன்றது வந்து ஏதாவது ஒன்று நடக்கலை அப்படின்னும் போது அதுக்கு சார்ந்த மற்ற விஷயங்களும் அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே வந்து 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 அது ஒரு டிப்ரெஷன் ஆகிட்டுறதுனால அது வந்து டிப்ரெஷன் ஸ்டேட்டில் போகிறது. அது வந்து ஸ்ட்ரெஸ். இப்போ வந்து தனிமையில் விடப்படுற குழந்தைகளுக்கு தான் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மூட் அப்செட்டுன்றது வந்து ஜஸ்ட்டு ஒரு விஷயம் நமக்கு நடக்கலை, அந்த டைமில் நடக்கலை அப்படின்னும் போது அந்த ஒரு விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அப்செட்டுக்கும் பார்த்திங்கன்னா வந்து டியூரேஷன் ரொம்ப வந்து மூட் அப்செட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் நார்மல் ஆகிடுவாங்க. ஆனால் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு வரும்போது அக்யூமுலேட் ஆகிட்டு எந்த சண்டை வந்தாலுமே என்றைக்கோ ஒரு நாள் அன்றைக்கி நடந்துச்சு இல்லைன்ற மாதிரி பேசிக்கிட்டே திரும்ப திரும்ப அதையே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரே விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒப்சஸ்டாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து ரெப்படேட்டிவ் மோடில் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க.